ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவீன் உத்ராதுக்கான சென்னை சிட்டி ஆகஸ்ட் 2026க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாக டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் சொல்கிறேன், அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பிரவீன் உத்ராதில் பிரதம் பத்து ஃபஸ்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன இருக்குது? பிராச்சீன் பத்திய சைனிகா, ரஷ்மிரதி, நவீன் பத்திய சைனிகா. ஸோ இப்போது பிராச்சீன் பத்திய சைனிகா அதில் உங்களுக்கு எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சாராंश வரும் இல்லையா, அதாவது என்ன மாதிரி கேட்பாங்க? பட்டித் புஸ்தக்கே ஆதார் பர் காவியகத் விசேஷதா, கவியினுடைய அந்த காவியகத் விசேஷதா அதை பற்றி விளக்குங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கபீர்தாஸ், ரஸ்கான், பிஹாரிலால், இந்த மூணும் இம்பார்ட்டன்ட். இது சென்னை சபாவுக்கு, ஓகேவா, சென்னை சிட்டிக்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ், ஓகேவா. இதுக்கப்புறம் நான் ட்ரிச்சிக்கானது சொல்கிறேன். இது பிரவீன் உத்ராதுக்கு, ஓகே. இது மூணும் இம்பார்ட்டன்ட். இதுலேயே தோஹே இருக்கு இல்லையா. ஸோ தோஹேக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது தோஹே எது எது இருக்குது? கபீர் இருக்குது, துளசி இருக்குது, ரஹீம் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது இப்போ கபீரோ துளசியோ அல்லது துளசி அல்லது ரஹீம், இந்த ரெண்டு அப்படியே மாற்றி படிச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு எது ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதை படிச்சுக்கோங்க, ஓகேவா. அதில் உங்களுக்கு எது ஈஸியாக படிக்கிறதுக்கு நல்லா சுலபமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, 10 இருக்கு இல்லையா. ஸோ அப்போது ஒவ்வொன்றிலையும் 10 10னா 20, ஏதாவது 20 படிச்சுக்கோங்க. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் இந்த 20மே அப்படியே ஃபுல்லாக சொல்கிறேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரஷ்மிரதி, அதில் அப்புறம் இதில் இருக்கக்கூடிய இஆர்சியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இஆர்சி ஒரு ஃபஸ்ட் ஆஃப், இப்போ நீங்கள் இது ஆகஸ்ட்டுக்கு படித்தாலும் சரி, ஃபெப்ரவரிக்குனாலும் சரி, இப்போ ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய கபீர்லேருந்து ரஸ்கான் வரைக்கும், கபீர்லேருந்து பிஹாரிலால் வரைக்கும் அப்படி இருக்கக்கூடியது இது எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கபீர், துளசி, ரஸ்கான் இதெல்லாமே நீங்கள் அந்த சாராंशும் படிப்பீங்க இல்லையா. அதாவது தட் மீன்ஸ் காவியகத்து விசேஷதா. ஸோ அப்போது அதிலிருந்து தான் அந்த இஆர்சி வரும். அப்படிங்கும்போது அதை நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு என்ன இஆர்சி கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும், எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்றதும் புரியும். எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும் இல்லையா. எல்லாமே ஒரு கதை மாதிரி படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரஷ்மிரதி. ரஷ்மிரதியில் எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சரித்திர சித்திரன், அதில் எது அப்படின்னா கர்ண, துரியோதன், கிருஷ்ணன். இது எப்போவுமே இந்த மூணும் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டில் தான் இருக்குது, ஓகேவா. அதாவது ஃபஸ்ட்டு 4 அது எல்லாமே இப்போ இது எப்படி இருக்குது மகாபாரத கதை அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய கதையை பேஸ் பண்ணி தான் வருது இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 4 அதாவது கர்ண, துரியோதன், கிருஷ்ணன் இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அர்ஜுனும் சேர்த்து, அதாவது 4 தான் அர்ஜுன் அப்படின்றது. இந்த 8ல் 4 படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவே ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், ஓகேவா. எல்லாமே கதை மாதிரி தான் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மகாபாரத கதை அப்படிங்கும்போது அதை நல்லா படிச்சுட்டிங்க அப்படின்னா அதுவே போதும். அடுத்து சரித்திர சித்திரன், அதில் பரசுராம், யுதிஷ்டிர், துரோணன் இந்த மூணுமே இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் இஆர்சியில் ஃபஸ்ட்டு பிரதம் சர்க்கு, அப்புறம் த்வித்திய சர்க்கு இருக்கு இல்லையா. ஸோ அதில் எவ்வளோ 5 வருமா, 5 ஸோ அந்த 5 படிச்சிட்டிங்கனாலே அதிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதிடலாம். அண்ட் தென் முக்கியமாக இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக அந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியலை அப்படின்னா அந்த கதை மாதிரி இருக்கிற போர்ஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு புரிஞ்சு வச்சுக்கோங்க, எதை கேட்குறாங்க, என்ன மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம், பிரசங்கு, சந்தர்ப்பம் இது கண்டிப்பாக நீங்கள் எழுதிடலாம். வியாக்கியாவும் நம்ம மீனிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதவே எழுதிக்கலாம் இல்லையா. ஓகே, நான் இது போக பிரவீன் உத்ராதுக்கு அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணலாம், நல்ல மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணலாம், அண்ட் தென் எப்படி என்ன சொல்கிறது, ஒரு சிலர் என்னால் இவ்வளோதான் அதாவது படிக்கணும். ஏன்னா பிரவீன் உத்ராது அப்படிங்கும்போது லாஸ்ட் இல்லையா. ஸோ இப்போ இதில் நான் எல்லாமே படிக்கணும், அது போக ஒரு சில டிப்ஸ் இருந்தால் எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நான் அடுத்த வீடியோவும் போடுறேன். ஆல்ரெடி பிரவீன் உத்ராது டிப்ஸ் ஃபார் குட் மார்க்ஸ், கெட் ஹை ஸ்கோர் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, ஓகேவா. ஸோ அதையும் பாருங்கள், ஓகே.
நெக்ஸ்ட்டு நவீன் பத்ய சைனிகா. அதில் வந்து எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து மைத்திலி ஷரண் குப்த், சுமித்ரானந்தன் பந்த், சூரியகாந்த் திரிபாட்டி, நிராலா, இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டண்ட். அடுத்து அதில் இருக்கக்கூடிய சாராஞ்ச் கேட்பாங்களே, போயம்னுடைய சாராஞ்ச், அதில் வந்து கர்மவீர், மாத்ருபூமி, தும் और मैं, இது மூணுமே வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது, செகண்ட் பேப்பர் இல்லையா, நவீன் பத்தியம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட் பேப்பரில் மூணுமே முடிஞ்சு. செகண்ட் பேப்பர் த்வித்திய பத்ரு, அதில் காவிய கே ரூப், அதில் எந்தெந்த கொஷின் அப்படியே நான் 1 by 1 சொல்கிறேன், அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. सेकेंड क्वेश्चन, साहित्य शब्द की व्युत्पत्ति बताकर साहित्य की परिभाषा लिखिए और साहित्य के व्यापक और संकुचित अर्थ स्पष्ट कीजिए. ओकेवा? नेक्स्ट थर्ड क्वेश्चन, साहित्य का प्रभाव समाज पर पड़ता है. இது வந்து எப்பவுமே மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட்லேயே தான் இருக்குது. இது ஃபெப்ரவரிக்காகட்டும் ஆகஸ்ட்டுக்காகட்டும் இந்த கொஷின் மேக்ஸிமம் எப்பவுமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? அதாவது சாகித்ய சமாஜ் கா தர்ப்பன், இது ரெண்டுமே ஒரே கொஷின். நான் இதை ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். கொஷின் 2 கொஷின் இருக்கலாம், பட் ஆன்சர் ஒன்று தான் இல்லையா? ஸோ அதனால் 2 கொஷினுமே தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து இதிலே 6th क्वेश्चन, काव्य की परिभाषा देते हुए इसके बारे में भारतीय आचार्यों के मतों का वर्णन कीजिए. அடுத்து அப்படியே 7th, काव्य की किसे कहते हैं, भारतीय और पाश्चात्य दोनों मतों का उल्लेख करते हुए विवेचन कीजिए. அடுத்து நெக்ஸ்ட் 8th, காவிய கே விபின்ன ரூபம் பர் பிரகாஷ் டாலியே. இதெல்லாம் வந்து காவியம் அப்படின்னா அதனுடைய இதெல்லாமே வந்து பார்த்தா பெருசாக இருக்கும், பட் படித்தா அது சுலபம் தான் இல்லையா? என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன இருக்குது, திருஷ்ய காவிய, ஸ்ரவ்ய காவிய அப்படின்றது என்ன, அதனுடைய வகைகள் என்ன அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க, சுலபமாக தான் இருக்கும் படிச்சிங்கன்னா. நெக்ஸ்ட்டு 9th क्वेश्चन, இதுவும் வந்து எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது, கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. अगस्त मंथ महाकाव्य के तत्वों पर परिचय देते हुए हिंदी के किसी एक आधुनिक महाकाव्य को महाकाव्य की कसौटी पर किसिए. ओके, नेक्स्ट, नाटक की परिभाषा भारतीय एवं पाश्चात्य मतों का संदर्भ देते हुए स्पष्ट कीजिए. அடுத்து अपर இது नायक के गुणों का विवरण देते हुए नायक के 4 प्रकारों को उदाहरण சகித் लिखिए. இதுவும் வந்து எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. எல்லா லெசனுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதுக்கும் போக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிரவீன் உத்ராத ஆல் இன் ஒன் அப்படின்னு வீடியோ இருக்குது. அதுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேலிஸ்ட்டுமே எல்லாமே ஒரே அந்த வீடியோவுக்கு கீழேயே இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து நான் உங்களுக்காக என்னென்னலாம் பண்ணால் உங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும், தேடக்கூடாது, இன்னும் ரொம்ப சுலபமாக எளிதாக படிக்கணும் அப்படிங்கிறக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நம்ம சேனல் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உபயோகமாக இருக்குது. நான் போடுற விஷயங்கள், எஃபோர்ட் இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்காகட்டும் எல்லா விஷயங்களுக்கும் உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு லெவல் போய் நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா அமௌண்ட் சென்ட் பண்ணியும் நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். அது இன்னும் வந்து எனக்கு உறுதுணையாக இருக்கும். நான் இந்த இதுலேயே வந்து சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா எப்படி அமௌண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் போடுறேன். அதில் மூலிமா உங்களால் எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அதை நீங்கள் வந்து சென்ட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு लास्ट क्वेश्चन, नाटक के विकास पर विस्तार पूर्वक विवेचन कीजिए. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு காவிய சாஸ்திரம். இதில் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்கிறேன். இதில் வந்து 3 வரும் இல்லையா, ரசு, சந்து, அப்புறம் அலங்கார், இந்த 3மே இருக்குது. இதுவும் வந்து எல்லா லெசனுமே இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் இப்போ காவிய சாஸ்திர, பாஷா விஞ்ஞான், பிரவேஷ், போயம் அப்படின்றது ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனியான பிளேலிஸ்ட்டும் அந்த
பிரவீன் உத்ராத் ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்ற வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பிளேலிஸ்ட்டுமே ஒன்றா இருக்கும். ஓகேவா? அது போக மௌக்கிக் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது. அண்ட் தென் நம்மளுடைய மெம்பர்ஷிப்லேயே வந்து மௌக்கிக்கு ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக என்னென்ன பண்ணணும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி வந்து நம்ம அங்கே போய் அப்பியர் ஆகணும், என்ன மாதிரி பேசணும் அப்படின்ற விஷயங்களும் மெம்பர்ஷிப்பில் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரஸில் எது எதுன்னு சொல்கிறேன். ஸ்ருங்கார் ரஸ், हास्य रस, 7th one विभत्स रस, शांत रस, अद्भुत रस. ஓகேவா? இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு சந்தில் ரோலா, கீதிகா, ஹரி கீதிகா, பர்வை, உள்ளால், குண்டலியா, சோரட்டா. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். இதுவும் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு படிக்கும்போது என்னடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதனுடைய இப்போ வீர்னா என்ன, கருணா என்ன அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம எழுதும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து இதாக இருக்கும். அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? அது வந்து கொஞ்சம் மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அலங்காரில் யமக், ஷ்லேப், வக்ரோக்தி, பிரதீப், ரூபக், உத்பிரேக்ஷ. இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு அப்படின்னு இருக்குது பாஷா விஞ்ஞான் பிரவேஷ். ஸோ இதில் வந்து அந்த ஃபஸ்ட் டிப்பனி சொல்லிடுறேன் எது எதுன்னு. सांकेतिक उत्पत्ति का सिद्धांत, अनुकरण सिद्धांत, यो हे हो वाद, स्वर और व्यंजन में अंतर, व्रजभाषा, अर्थ विस्तार, அர்த் சங்கோச். இந்த ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் எப்பவுமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, அதுவும் அதே போல் தான். சாங்கேத்திக் இதெல்லாமே வந்து எப்பவுமே இம்பார்ட்டண்ட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு தாத்து சித்தாந்த், இதுவும் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். பாஷா விஞ்ஞான் பிரவேஷினுடைய அந்த சாராஞ்ச் பெரிய கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் எது எது அப்படின்றத சொல்கிறேன். फर्स्ट क्वेश्चन अर्थात भाषा विज्ञान की परिभाषा देते हुए उसकी विषय वस्तु का विवेचन कीजिए. சேம் கொஷின் வந்து இதில் 2 இருக்குது, பட் ஆன்சர் ஒன்று தான் இல்லையா. ஸோ அதனால் தயவுசெய்து கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. भाषा विज्ञान की परिभाषा विषय वस्तु एवं विशेषताओं का विवेचन कीजिए. ज्ञान विज्ञान के विविध क्षेत्र भाषा विज्ञान को किस प्रकार प्रभावित करते हुए विवेचन कीजिए. இதுவும் வந்து எப்பவுமே இம்பார்ட்டன்ட்ல இருக்கு. फेब्रुवरी ஆகட்டும் ஆகஸ்ட் ஆகட்டும் எப்பவுமே இம்பார்ட்டன்ட்ல இருக்கு. भाषा की परिभाषा देते हुए उसकी प्रवृत्तियों और विशेषताओं का विवेचन कीजिए. भाषा की प्रवृत्तिगत विशेषताओं का उल्लेख करते हुए भाषा की एक सर्वसम्मत परिभाषा प्रस्तुत कीजिए और भाषा के स्वरूप और अर्थ का विवेचन करते हुए उसकी परिभाषा दीजिए. இந்த 3 ஒரே கொஷின் தான், பட் ஆன்சர் வந்து ஆன்சரும் ஒன்று தான் இல்லையா. ஸோ இது வந்து 3மே கொஷின் ஒன்று தான். அதனால கொஷினை தெளிவாக படிச்சுக்கோங்க. எந்த கொஷின் வேணால் கேட்கலாம், ஆனால் ஆன்சர் ஒன்று தான். भोली विभाषा भाषा एवं राष्ट्रभाषा के स्वरूप तथा उनके भेद स्पष्ट कीजिए. नेक्स्ट 11th அதே போல தான் இதுலேயும் 3 क्वेश्चन. भाषा परिवर्तन के स्वरूप और विविध प्रवृत्तियों पर प्रकाश डालिए. भाषा परिवर्तन के विभिन्न आयामों का विवेचन करते हुए एक लेख लिखिए. भाषा की परिवर्तनशीलता के प्रमुख कारणों का विवेचन कीजिए. இந்த 3க்கு ஒரே ஆன்சர் தான். नेक्स्ट क्वेश्चन என்ன அப்படின்னா नागरी लिपि के विकास के रूपरेखा प्रस्तुत कीजिए और देवनागरी लिपि के नामकरण के विभिन्न आधारों पर प्रकाश डालते हुए उसके उद्भव और विकास का विवेचन कीजिए. இதுவும் மேக்ஸிமம் எப்பவுமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க இம்பார்ட்டண்ட்ல. அண்ட் தென் देवनागरी लिपि के वैज्ञानिकता पर प्रकाश डालिए. नेक्स्ट हिंदी उर्दू हिंदुस्तानी और दक्षिणी हिंदी का विवेचन कीजिए. இது எல்லாமே வந்து இந்த பாஷா விஞ்ஞான் பிரவேஷில் இம்பார்ட்டண்ட். இந்த இப்போ லாஸ்ட்டாக சொன்னாலே இந்த ஹிந்தி உருது இதெல்லாமே வந்து மேக்ஸிமம் கொஷின் வந்துகிட்டே தான் இருக்குது, ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அது நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் வந்து நம்ம எக்ஸாமில் இம்பார்ட்டன்ட் படிக்கிறோம் இல்லையா, ஸோ அப்போ இது வந்து சுலபமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 3rd பேப்பர் திரிபதகா. திரிபதகாவில் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், திரிபதகாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த யார் பாபு குலாப் ராய் அவர்களால் எழுதப்பட்ட அந்த நயன்மே வந்து
அதாவது அந்த லாஸ்ட் ஒன்றை விட்டுறலாம். ஃபஸ்ட்டு அந்த 9 படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். எப்பவுமே வந்து இதிலேருந்து கண்டிப்பாக நம்ம ஒன்று வந்து எழுதிடலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்கிறேன். சூர் சூர் துளசி, காந்திவாத், ராஜ்பாஷா கா ஸ்வரூப், இது 3மே வந்து இம்பார்ட்டண்ட். பட் இந்த பாபு குலாப்ராய் அவர்களோடது வந்து ஃபுல்லாக படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். நல்ல மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக அதுலேருந்து ஏதாவது ஒன்றும் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பிரயோஜன் மூலக்கு ஹிந்தி இல்லையா? அதில் வந்து எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறேன். இதில் வந்து சர்க்காரி பத்ரு, காரியாலய ஞாபன், அந்தர் விபாகிய டிப்பணி, பிருஷ்டாங்கன், அதிசூச்சனா, ப்ரெஸ் நோட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அந்த 4th ஒன் அர்த்த சர்க்காரி பத்ரு இருக்கு இல்லையா, அது எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து தெளிவாக நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இல்லையா? 3rd பேப்பர்லேயும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது? அணுவாது இருக்குது. அணுவாது வந்து நம்மளுக்கு ஈஸி தான் இல்லையா? நம்ம வந்து என்னன்றதை படிச்சுக்கிட்டோம்னா போதும். ஒவ்வொன்றும் எதுலேருந்து வருது என்ன ஏது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னா போதும். கண்டிப்பாக எக்ஸாமில் அணுவாத அபியாஸும் அட்டன் பண்ணிடலாம். திரிபதகா, பிரயோஜன் மூலக் ஹிந்தி, அணுவாத அபியாஸ். ஸோ இதுதான் இருக்கு இல்லையா? ஸோ 3rd பேப்பர் முடிஞ்சு அடுத்து நம்மளுடைய மௌகிக் வைவா. இதுக்கு தான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பிரவீன் உத்ராதுக்கு மௌகிக் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த லிக்காவட் கே நமுனி ஆகட்டும், அதுலேருந்து நம்ம வந்து எப்படி போய் பேசணும், எந்த மாதிரி நம்மளை வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், என்ன மாதிரி பண்ணணும், நம்பர் கேட்டாங்கன்னா எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாமே உபயோகமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் இந்த மாதிரி இன்னும் வந்து ஒரு சில டிப்ஸ்க்காக வந்து நான் என்னால் வந்து இவ்வளோ தான் படிக்க முடியும், இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீ மெம்பர்ஷிப்பில் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் வந்து அதில் வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.